வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மழை காலத்தில் ஏற்படுற சளி ஜுரத்துக்கெலாம் தேவையான இந்த செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க, அல்லது மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க வில்லேஜ் சைடில். இந்த குழம்பு நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா வீட்டில் யாருக்கும் ஜலதோஷம், சளி, இருமல் இதெல்லாம் சரியாயிடும். அது இல்லாமல் கை கால் குடைச்சல் இந்த நோயெல்லாம் கூட சரியாகும். அது எப்படி நம்ம வைக்கலான்றதை இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில். செலவு குழம்புன்றது என்னென்னு இப்போ நான் செய்முறை காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து இது மண் சட்டியில் தான் நான் வைக்கிறேன். ஏன்னா நான் வீட்டில் அது மாதிரி பயன்படுத்துனாலும் நான் அதையே இப்போ பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோவில். நீங்கள் இந்த மாதிரி இல்லைனாலும் இருக்கிற ரெகுலராக இருக்கிற பாத்திரத்துலேயே நீங்கள் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு வைக்கணும் நம்ம. அதனால் இப்போ சுத்தமான நல்லெண்ணெய் நான் இது இப்போ விட போகிறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் விடுறேன் ஃபஸ்ட்டு. சுத்தமான நல்லெண்ணெயில் சமைக்கும் பொழுது இந்த மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெயில் சமைக்கிறோம். நல்லெண்ணெய் போட்டாச்சு. அடுத்தது கடுகு போட்டுட்டு நார்மலாக தாளிக்கிறதுக்கு தான் போடுறேன். இதுக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் சேர்க்கக்கூடாது. தக்காளி வெங்காயம் சேர்த்தோம்னா அது வந்து சளி வந்து சரியாகாது. அது வெறும் முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சிருச்சுன்னா உடனே வந்து நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இதில் சேர்க்கணும். எப்போதுமே நம்ம வந்து செலவு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். இயற்கையான முறையில் நம்ம சுத்தமான நல்லெண்ணெயை பயன்படுத்துறது அவ்வளோ நல்லது. இப்போ வந்து காய் பாருங்கள், வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் போடுறேன். தக்காளி வெங்காயம் இதில் நான் ஆட் பண்ணலை. நல்லா பாருங்கள், இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கிறது. கடுகு பொரிஞ்சதும் இதில் போட்டு நம்ம வதக்குறோம். காய் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் அந்த நல்லெண்ணெயில். ஏன்னா வந்து நம்ம மிளகு பூண்டுலாம் சேர்க்கும்போது காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாடை வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம வதக்குறோம். இப்போ காய் வந்து வதங்குது. அதுங்காட்டி வந்து நம்ம புளி கரைசல் வந்து ரெடி பண்ணணும். நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவு குவான்டிட்டி போட்டு நம்ம ஒரு 4 பேருக்கு தேவையானது நான் வைக்கிறேன். இப்போ 4 பேருக்கு தேவையானது ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கணும். நம்ம புளி எடுத்து ஊற வச்சு புளி கரைசல் ரெடி பண்ணிக்கணும். காய் வதங்கினே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணுறேன். காய் வதங்கிட்டதும் கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வதக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது நல்லா அந்த ஸ்மெல்லு வந்து அதில் இதுவாகணும். அதுக்காக வந்து நான் வதக்கிறேன். வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேவைன்னா அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான காய்களை கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து தான் வாங்கிக்கணும் எப்போதுமே. இப்போ பாருங்கள், புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருக்கேன். கூட வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா காரம் வந்து மிளகு பூண்டு சேர்க்க போகிறோம் இந்த குழம்புல. அதனால் காரம் வந்து நம்ம 4 பேருக்கு தேவையானது நான் திட்டமாக தான் போடுறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நம்ம இது பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து புளி கரைச்சல் கரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மிளகாத்தூள்,
மிளகாத்தூள் கூட மஞ்சத்தூள் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்க போகிறேன் தேவைக்கேற்ப. உப்பு சேர்த்துட்டு இந்த குழம்பை எடுத்து இப்போ கூட்டி வச்சுருக்கிறேன். இந்த குழம்பை ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அந்த வதங்கி இருக்கிற காயில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். ஓ பார்த்தீங்களா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வதங்கி நிறம் மாறி வந்திருக்கு. பார்த்தீங்களா, நிறம் மாறி வந்துட்ட பிறகு இதை வந்து பாருங்கள், தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறேன். நான் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் இந்த புளி கரைச்சலோடு சேர்ந்த உப்பு காரம் எல்லாம் போட்டதை இதில் நம்ம சேர்க்குறோம். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸு நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது 5 நிமிஷம் கொதிக்க ஆரம்பித்ததும் இதுக்கு தேவையான அந்த செலவு குழம்போட மசாலாலாம் சேர்க்கணும். நம்ம இப்போது அது எப்படி ரெடி பண்ணுன்றத நான் இப்போ பக்கத்துலேயே பேன் வச்சு வதக்கி அந்த மசாலா ரெடி பண்ணுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு இதையும் வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோம். இப்போ என்னென்ன பொருள் போடுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். வாங்க. இது வந்து இலைகள் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து முடக்கத்தான். உங்களுக்கு வீடியோக்காக காமிக்கிற கொடியோட நல்லா பாருங்கள். இது முடக்கத்தான் இலை. இது வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். தூது வெலைன்னு சொல்கிறது. தூது வெலைக்கீரை வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். கூட வந்து இன்னொரு இலையும் நான் ஆட் பண்ணுறேன். நாயுருவி இலைன்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப எல்லா வலிக்கும் சளிக்கு எல்லாத்துக்குமே சரியானது. இது க்ளீன் பண்ணி இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இலைகளை. கூட வந்து பாருங்கள், பூண்டு, இது வந்து வெண்கடுகு, மிளகு, சுக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து பேனில் வதக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பேன் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எப்பயுமே இந்த குழம்பு வைக்கும் பொழுது நல்லெண்ணெயில் தான் நம்ம சமைக்கணும். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து தான் அது உடம்புக்கும் நல்லது. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இந்த எண்ணெயில் தான் நம்ம சமைச்சிக்கிடுவோம். சளியோ ஜுரமோ ஃபீவர் இது எல்லாத்துக்கும் கை கால் வரலன்னுவாங்க ஒரு சில பெரியவங்கெல்லாம். அந்த வாழ்வு குடைச்சலுக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கும். மாதத்துக்கு 2-3 நாள் இதை வச்சு நம்ம சாப்பிட்ணும். அல்லது வாரத்துக்கு ஒரு டைம் சேர்த்துக்கிட்டாலும் அவ்வளோ ஆரோக்கியமானது இந்த குழம்பு. பாருங்கள், பூண்டு, சுக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் இப்போ வதக்க போகிறேன். சிம்மில் வச்சு தான் வதக்குறேன். ஏன்னா வந்து இது செதறி போயிடுன்ட்டு. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நம்ம வேகமாக வச்சு வதக்கலாம். ஆனால் வந்து மிளகு கடுகுலாம் வெடித்து செதறும். அதனால நம்ம சிம்மில் வச்சு தான் வதக்கணும். எப்பவுமே வதக்கும் பொழுது மட்டும் கேர்ஃபுல்லாக வதக்கணும். சிம்மில் வச்சு வதக்கிறதுனால அதுக்குள்ளே இந்த இலைகளை நான் வந்து ரெடி பண்ணுறேன். எல்லாருமே வீட்டில் ஹோம் கார்டனிங் பண்ணுறாங்க. எல்லாருமே அது மாதிரி இருக்கும்பொழுது இந்த கீரைலாம் எனக்கு கிடைக்காது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாருமே இது கிடைக்கிற இடத்துலேருந்து 2 விதைகள் எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டோம்னா கூட இந்த ஹோம் கார்டனிங் ஒரு தொட்டியில் ஒரு செடி வச்சுட்டோம்னாவே போதும். மழை காலத்தில் அங்கே இங்கே தேடி அலைய வேணாம். மழை காலத்தில் இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா, நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது வந்து இப்போ உடம்புக்கு அவ்வளோ எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதுக்காக தான் நான் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இன்றைக்கி வச்சு மறுநாள் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் நம்ம. இப்போ இந்த இலைகள் எல்லாத்தையும் போட்டு நான் வதக்குறேன் பாருங்கள். அதில் போட்டு இந்த இலைகள்லாம்
இந்த மிளகு பூண்டுலாம் சேர்த்தோம் இல்லையா, மிளகு பூண்டு அப்புறம் வந்து சுக்கு போட்டேன், வெண்கடுகு போட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்குறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொன்னிறமாக வதக்குறோம் போதும். இந்த இலைகள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இலைகள் தான். இது உங்களுக்கு கிடைக்கலனா வெறும் பூண்டு மிளகு வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இதில் ஆனியன் டொமேட்டோ சேர்க்கக்கூடாது. தக்காளி வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த மருந்துகள் வேலை செய்யாது. நம்மளுக்கு உடம்பு வந்து இந்த உடம்பு வலிக்குது, அடித்து போட்ட மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா, இதை வந்து சாதத்தோடு சூடாக சாதம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதுக்காக தான் இதை செய்கிறோம். நம்ம 2 நாள் வச்சுருந்து கூட சாப்பிடலாம். ஒன்றும் இப்போ இன்றைக்கி பண்ணிவிட்டு இந்த நைட்டுக்கும் நாளைக்கும் 2 வேளை சேர்த்து சாப்பிடலாம். அப்படின்னும் போது நம்மளுக்கு அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள்லாம் கிடைக்கும் இதில். இந்த மாதிரி நீங்களாம் வச்சு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மழை நாளில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது அதிகமாக நம்ம எல்லோரும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கையுமாக தான் இருக்கிறோம். நம்ம எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி ஜுரம்ன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து இது வதக்கி ரெடி பண்ணிட்டேன். இது வதக்கி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தான் அரைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஆறிட்டு அரைக்கிறது தான் நல்லது. என்றைக்குமே எந்த பொருளுமே மிக்சியில் சூடாக போட்டு அரைக்கக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் நேரம் ஆற விடுறேன், பார்த்துக்குங்க. இப்போ வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கொதி வந்து ஒரு 5 மினிட்குள்ளே இந்த இப்போ வதக்கின மசாலாவை அரைச்சி நம்ம அதில் ஊற்றிடணும். இப்போ பாருங்கள், அதை ஆற வச்சுருக்கிறேன். குழம்பு கொதிக்கிறது தெரியுதா? நான் இதை வந்து இப்போ வெஜிடேரியனாக இருக்கிறவங்க அப்படியே இப்போ அந்த இலையை அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம அப்படியே வந்து சாப்பிடலாம். நல்லா கொதித்து 10 நிமிஷம் கழித்து இறக்கி சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம். வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன்னா இதில் எந்த கருவாடு கிடைக்குதோ அதை வந்து காய்கள் வந்து அந்த மசாலா அரைச்சி ஊற்றின பிறகு கருவாடு சேர்த்துமே நம்ம இதை வந்து குழம்பா சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு மசாலா ஊற்றிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வில்லேஜில் இருக்கிறவங்களாம் இந்த இலைகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். சிட்டி சைடில் என்னம்மா பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். சிட்டி சைடில் நம்ம ஹோம் கார்டனிங் பண்ணுற இடத்துலையே 2 செடிகள் எல்லாம் இது எங்கே போனாலும் கிடைக்கிற பொருள் தான். அதை வாங்கிட்டு வந்து நம்ம கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்து அழகாக 2 செடி தொட்டியில் வச்சுக்கிட்டோம்னாலே போதும். அது வந்து நம்ம தேவைக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் கிள்ளி நம்ம போட்டு இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடலாம். கால் வலி பிரச்சனைகள் இது இந்த குழம்பு சாப்பிட்றது மூலிமா நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து சளி தொந்தரவு இருக்காது. சளிலாம் நெஞ்சு சளின்றது எங்கே காணாமல் போயிடும் உங்களுக்கு. கோவிட் டைம்லாம் ஜனங்க இதை தான் நம்ம சாப்பிட்டோம். அதனால எப்பயுமே இதை சாப்பிட்றது நம்ம வந்து தயங்காமல் இந்த வில்லேஜில் கிடைக்கிறதுலாம் அலட்சியமாக நினைக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த கிராமத்தில் கிடைக்கிற இந்த இலைகள் இதெல்லாம் கிராமத்தில் கிடைக்கிற பொருட்களை பயன்படுத்திக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ குழம்பு கொதிச்சுன்னு இருக்குது, மசாலா அரைக்கிறேன் நான். பாருங்கள், இப்போ மசாலா வந்து நான் ஜாரில் எடுத்து போடுறேன். பாருங்கள், ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி இந்த குழம்புல சேர்க்க போகிறேன் நான். கொஞ்சம் லேசாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். ஏன்னா குழம்பு தண்ணியாக வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த குழம்பு வந்து சூப்பு மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அதனால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறது எப்பவுமே நல்லது.
இப்போ அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை இதில் சேர்க்க போகிறேன். என்னென்ன போட்டு அரைச்சின்னு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? மிளகு, பூண்டு, சீரகம், தூதுவளை, முடக்கத்தான் கீரை, தூதுவளை கீரை, நாயுருவி கீரை, இதெல்லாம் நான் போட்டு அரைச்சிருக்கிறேன். இந்த மசாலா பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் க்ரீன் கலரில். மிளகு, பூண்டு, வெண்கடுகு, சுக்கு இதெல்லாம் நான் சேர்த்துருக்குறேன். எல்லாமே எளிமையாக வீட்டில் கிடைக்கிற பொருள் தான். நம்மளுக்கு நேரம் காலம்தான் கிடைக்காது. இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக நம்ம செய்யலாம். இது செஞ்சு வச்சு பரிமாறுங்க. குழம்பு கொதிச்சிட்டு பாருங்கள். இப்படி இந்த மசாலா ஊற்றி 10 நிமிஷம் இது வந்து கொதிக்கணும். பத்து நிமிஷம் கொதிச்சதும் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிடும். எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். க்ரீன் கலரில் கொதி வருது. இது கொதிக்க கொதிக்க நல்லா அந்த பூண்டு மேலே கூட வாசனை வரும். இந்த வீடுகளில் வந்து செலவு குழம்புன்னு சொல்கிறத விட பூண்டு மிளகு குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மிளகு பூண்டும் சேர்ந்ததுனால அவ்வளோ வாசமாக இருக்கும் குழம்பு வீட்டில் பார்க்கும்பொழுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதி வருதுன்னு. இப்போ இது கூட வந்து நான் பாதி வந்து எல்லாருமே இதை வந்து அப்படியே ஊற்றிக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து கருவாடு சேர்த்து தான் ஊற்றிப்பாங்க. அதுக்காக நான் வந்து இப்போது பாதி வந்து குழம்பை எடுத்துகிட்டு கருவாடு போடலான்னு இருக்கேன். காரப்பொடி கருவாடு போட்டு தான் செய்வாங்க அதிகமாக. நான் வந்து நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுல சுடு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து ஊற வச்சு நம்ம அலசி இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 5 மினிட் சுடு தண்ணி ஊற்றி, எப்பயுமே கருவாடு க்ளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற உப்போ இல்லை பல எதுவாக இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். நம்ம அலசி சுத்தமாக சேர்க்கணும். இப்போ ஊற வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு கொதிச்சுன்னு இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். கரெக்டாக வந்து இன்னும் 1/2 ஹவருக்குள்ளே ஒரு சுவையான ஆரோக்கியமான செலவு குழம்பு ரெடி ஆகுது. பார்த்துட்டே இருங்க. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு குழம்பு வைக்கிறேன். நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 2 மந்த்து கூட ஆகலை. எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து 250 சப்ஸ்கிரைபரில் வந்திருக்குறாங்க. இன்னும் உங்களோட ஆதரவு நிறைய வேணும் எனக்கு. இது வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் வேணும், லைக் வேணும்னு இதெல்லாம் போடல. கொஞ்சம் இந்த மழை நாளில் இது தேவைக்கு எல்லாரும் தெரியாதவங்க நிறைய பேருக்கு இந்த குழம்பு வைக்க தெரியாது. அம்மா வச்சு கொடுப்பாங்க அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க லேடிஸ்லாம். இப்போ நம்மளே வீட்டில் வந்து எப்படி செய்யணும்னு எல்லா பெண்களும் இதை கற்றுக்கணும். யாரையும் எதிர்பார்க்காம நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்றதுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக பண்ணி காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் லேசாக லைட் க்ரீனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இலைகள் சேர்த்துருக்குறோம்ல, காய்கள் எல்லாம் எப்படி பாருங்கள். 2 காய் தான் போட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வேறு எதுவுமே சேர்க்கல. தேவைன்னா நீங்கள் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்தா ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் நான் போடலை. கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது தான் நம்ம வாங்கி சேர்க்கணும். அதனால் இப்போ வந்து நான் இந்த மாதிரி செய்கிற மாதிரியே நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சளி, ஜுரம் இதெல்லாம் சரியாகணுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அதுக்காக தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். குழம்பு கொதிக்குது. பார்த்துட்டே இருங்க. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். செலவு குழம்புனா என்ன அப்படின்ட்டு யோசிப்பாங்க நிறைய பேர். இது சாப்பிட்றதுனால என்ன பயன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால சளி எல்லாமே சரியாகும். இப்போ கால் பிரச்சனை, கால் வலிக்குது, பாதமே வைக்க முடியல அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இது வந்து சின்ன குழந்தைங்க வச்சுருக்காங்கல்ல, தாய்மார்கள், அவங்களுக்கு வந்து இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படும். அவங்களாம் இதுதான் கண்கண்ட மருந்தாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் இது பயனுள்ள மருந்து. நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. இந்த மாதிரி இயற்கையாக நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதை நம்ம வீட்டில் கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து என்றைக்குமே பயன்படுத்துறதுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் தான். இந்த எளிமையாக கிடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு கடையாக போய் மாத்திரை மருந்து பின்னாடி ஓடுறதுனால தான் இன்றைக்கி பல நோய்கள் வந்து நம்ம இவ்வளோ அவதிப்படுறோம். அதுக்காக தான் நான் இதெல்லாம் போடுறேன்.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இந்த செலவு குழம்பு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு எப்படி நீங்கள் வச்சிங்க, நீங்கள் நான் சொன்ன மாதிரி வச்சிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு போடுங்க மெசேஜ். எனக்கு வந்து ஏன்னா என்னோடய வீடியோவை பார்த்துட்டு செஞ்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோட இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து கருவாடு நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் இந்த சேனல் தொடங்கி இந்த வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சு. நிறைய குறைகள்லாம் இருக்கும், எல்லாத்தையும் மன்னிச்சு கொஞ்சம் பாருங்கள். என்னோடய வீடியோவில் இருந்தால் குறைகள் இருந்தால் நீங்கள் மெசேஜாக போடுங்க, நான் டெவலப் பண்ணிக்கிறேன். யார் இது இல்லாமல் நானே வீட்டில் இருந்ததுனால நானே இதெல்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக பாருங்கள், 20 நிமிஷமாக நம்ம வீடியோ ஆரம்பிச்சு ஆகுது. 20 நிமிஷமாக இப்போ காயெல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெஜிடேரியனாக சாப்பிட்றவங்க இதோட இறக்கி நம்ம அதான் தண்ணியாக சூப் மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற குழம்பு நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா சாதத்தில் இது பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இப்படியே நிறுத்திட்டு நம்ம சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த குழம்புல வந்து கருவாடு சேர்க்க போகிறேன். அதனால் பாதி குழம்பை எடுத்துகிட்டு பாதியில் தான், ஏன்னா எங்கள் வீட்லேயுமே வந்து நாங்கள் வந்து 2 பேர் தான் சாப்பிடுவோம், 2 பேர் சாப்பிட மாட்டோம். அதனால பாதி குழம்பு வெஜிடேரியனாக நான் எடுத்துடுறேன். மீதியில் தான் கருவாடு போட்டு நான் இறக்க போகிறேன். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அருமையான வாசத்தோடு இருக்குது இது, பூண்டு மிளகு வாசனை. அதனால் இதை தாராளமாக நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த குழம்போட கருவாடு சேர்க்குறேன்.